வீவர்ஸ் இது பாரிஸ் கார்னர் எஸ்லி எதிர்க்க இருக்கிற ஜூஸ் கடை தண்ணியே சூக்காம நல்ல ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. எத்தனை பேர் இந்த ஜூஸை வந்துட்டு பாரிஸ் கார்னர்ல எஸ்பிஐல சாப்பிட்டுருக்கீங்க? அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். வேற எங்க சென்னைக்கும் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கிடைக்காது. கலர்ஃபுல்லாவும் இருக்கும். நாங்க எப்பெல்லாம் போறப்போ இதை மிஸ் பண்ணவே மாட்டோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் பாரிஸ் கார்னர் தான். இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஜாலியா ட்ரிப் பண்ணணுன்றதுக்காக புதுசா இந்த வீடியோ வந்து போட்டுக்கிறோம். மக்களாகி உங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து ஆக்சுவலா வந்துட்டு ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ். சிங்கிள் பேரண்ட் இருக்கிற குழந்தைங்க இல்லாத குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் இது. அதனால நிறைய ஃபார்வர்ட் பண்ணுங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. காசா பணமா தேவை கிடையாது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். இது மூலியமா 2 குழந்தைங்களுக்கு படிப்பு கிடைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கும். பாருங்க எத்தனை விதமான ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு ஜூஸ் போடுறாங்க. ஜூஸ் போட்டு முடிச்ச உடனே ஸ்டேஷனுக்கு வந்தோம். திடீர்னு பாத்தீங்கன்னா கோடை மழை மாதிரி அப்படியே அழகான மலை தூரல்ல வந்து ஸ்டேஷன்ல ஒதுங்கிட்டோம். பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. பாருங்க இந்த நேரத்திலயும் ட்ரெயின் வந்துட்டே தான் இருக்கும். ட்ரெயினுக்கு ஓய்வே கிடையாது கிடையாது கிடையாது. என்ன செய்யறது? இதுவும் ஒரு ஜாலியான ட்ரிப். கஸ்டமர் கஸ்டமர் அப்படிதான் வருவாங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? இப்படிதான் வருவாங்க, இப்படிதான் வருவாங்க. 60 குறைக்கணும். இன்னைக்கு 60 பிளாட்ஃபாரம், 60 பிளாட்ஃபாரம் என்ன பண்றது? அன்னைக்கு வண்டி கிடையாது, பைக்கு கிடையாது, காரு கிடையாது, ஆட்டோ கிடையாது. ஒல்லி குதிரை வண்டி, ஒல்லி ரிக்ஷா வண்டி, ஒன்னி கை ரிக்ஷா. அதுலதான் நீங்க சம்பாரிச்சீங்களா? அதுல ஐயா, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு உண்டான வேலை உங்களுக்கு கிடைக்குமா? அன்னைக்கு கிடைச்சு இன்னைக்கு கிடைக்கல. ஏன் ஆட்டோ விட்டீங்கள? வேற ஆட்டோ அந்த ஆட்டோ விட்டீங்கள, எங்களுக்கு கிடைக்கலையே. அதனால கஷ்டம் தான். கஷ்டம் தான். வந்தா உண்டு, வரலன்னா இல்ல. வரும். மார்வாடிங்க தான் நிறைய ஏறுறாங்க இங்க. 6 வடி ஏறதுக்கு ஏறுவான். என்ன பண்ணா நம்மகிட்ட 40 50 கொடுப்பான். இவன் 20 ரூபா கொடுங்குறான். 20 ரூபா கொடுங்குறான். பாப்பானு 20 ரூபா பாப்பானே. சரி சரி, வாங்க போலாம். நம்ம இப்ப வந்திருக்கிறது காசிமேடு. இந்த காசிமேடு வந்து மக்கள் பாத்தீங்களா, மக்கள் வெள்ள மழை கடையில என்ன திறந்து வந்துருவாங்க. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திங்கள் ஞாயிறு சனி புதன் கிழமை இதெல்லாம் வந்து மீன் வந்து நிறைய கிடைக்கும். விலையும் கம்மியா இருக்கும். இது ரீட்டைல் தான். ஹோல்சேல போனீங்கன்னா இன்னும் கம்மியா கிடைக்கும். ஆனா பார்கெயின் பண்ணணும். மீன்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்கும். இந்த ஒரு நாள் ட்ரிப்ல இந்த காசிமேட்டை உங்களுக்கு காசலான்றதுக்காக தான் இந்த காசிமேட்ல போயிட்டு ஷூட் பண்ணி இருக்கிறோம். மீன்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், குறைவாகவும் இருக்கும். பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும். மக்களாக எல்லாரும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சத்தமா சத்தமா. காசிமேடுல இருந்து வந்த பிறகு நாங்க பார்த்த ஸ்பாட் தான் வந்து மகாலிங்கபுரம்ல இருக்கிறோம். லாயலா காலேஜ் எதிர்த்து இருக்கிற ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், டீ ஷாப்பு, ஜூஸ் ஷாப்பு, ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே. இந்த ஷாப்ல தான் இன்னைக்கு நாங்க எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரைட் ரைஸ், சாண்ட்விச், மேகி, ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். அதை நான் உங்க கூட காட்டுறேன். திரும்பவும் வந்து சொல்ற மக்களே, இந்த சேனல் வந்துட்டு இல்லாத குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு நல்ல மோட்டிவ்ல ஆரம்பிச்சது. தயவு செய்து நீங்க பார்க்கறது மட்டுமே இல்லாம அடுத்தவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்க. காசா பணமா எதுவுமே தேவையில்லை. ஒரு உதவி படிக்கிறதுக்காக ஒரு உதவி செய்யறப்ப நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் செய்யணும். என் மூலியமாக 150 குழந்தைகள் பட்டதாரி ஆயிருக்கிறாங்க. இது வச்சு நான் சொல்லல. இப்ப நான் சொல்றது காரணம் என்னன்னா, என்னோட சேனல் மவுண்டேஷன் ஆனாதான் நான் அடுத்த குழந்தைகளுக்கு உதவி செய்ய முடியும். நான் யார்கிட்டயும் பணமோ காசோ எதுவும் கேட்கல. பாருங்க, நீங்க சாப்பிட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப டேஸ்டியாவும் இருந்தது, ரொம்ப ஜாலியாவும் இருந்தது. இந்த சேனல் வந்துட்டு நாங்க ரொம்ப நாள் மேல கேட்டோம். இந்த பாருங்க, வாட்டர்மெலன் ஜூஸ், நாக்குல எச்சல் ஊறி போட்டு பேசுறப்பவும் சரி, இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பேசுறேன். சாப்பிடறதுக்கு மட்டும் இது வந்து நுங்கு ஜூஸ், ஒரு பைனாப்பிள், ஒரு நுங்கு ஜூஸ் வேணும், ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வேணும், ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீமோட மிக்ஸ் பண்ண ஒரு ஐஸ்கிரீம். இது ஒரு ரொம்ப ரொம்ப புதுசாவும் இருந்தது, டேஸ்டியாவும் இருந்தது. ப்ரோவே பிரைஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் இது கூடுதல் தான். பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது. இதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியா மலையாள ஸ்டைல, கேரளா ஸ்டைல செஞ்சுன்னா இங்க இருக்கிறத பெரிய ஹைலைட். மக்களாக நீங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மகாலிங்கபுரம் போனீங்கன்னா இங்க
ஆக்சிஸ் பேங்க் பக்கத்துலயே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்டியா இருக்கு. ஸ்பேசியஸா இருக்கும். பக்காமே சாப்பிடலாம். நாங்க நீங்க போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பேசிட்டு கலாச்சிட்டு எல்லாம் இருந்தோம். சோ இதனால வந்துட்டு உள்ள எல்லாம் ரெஸ்டாரண்ட் உள்ள எல்லாம் போகல. வெளியில இருந்தே தான் இருப்பாங்க. இந்த கிரீஸியே நான் அப்படியே சாப்பிட்டேன். நிறைய எதுவுமே சாப்பிடல. இது எனக்கு பார்த்த உடனே அவங்க செஞ்ச ப்ரிப்பரேஷன் எனக்கு கேரளா மாடல செஞ்சதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து இது கன்ஃபியூஸ் தான் வந்து சாண்ட்விச், பிரெட் சாண்ட்விச், பிரெட் ஆம்லெட், நூடுல்ஸ் விதவிதமா பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு. மக்களால் எல்லாரும் மனசாக ஒரு நாள் ட்ரிப்ல எல்லாருமே ஜாலியா வந்துட்டாங்க. இந்த பிரெட்டை வந்துட்டு மைனஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு எப்படி எல்லாம் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுல எல்லாம் செய்யறது வேஸ்ட் நாசமா இருக்கு. அதை சாப்பிட்டுட்டு எக்மோர் வந்து இந்த பாலாஜி சாண்ட்விச்ல சாப்பிடாத யாருமே சாண்ட்விச் வகை வகையா செஞ்சு தருவாங்க. இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் சென்னையில எங்கேயுமே சாப்பிட முடியாது. ஆணித்தரமா நான் சொல்றேன். மக்களாட்சி நீங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஃபார்வர்ட் பண்ணிட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு 2 குழந்தைங்களுக்கு படிப்பறிவு கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க மக்களே. இது வந்து பிச்சை எடுக்கிறது கிடையாது. ஒரு காதுக்காக கிடையாது. நேர்மையான உழைப்பு கிடைக்கிற பணத்துல வச்சுட்டு அடுத்தவங்களை சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு நல்ல மோட்டிவ் தான். பாருங்க இது பேசுறப்பவே வந்துட்டு இந்த சாண்ட்விச் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்குறப்ப இது மாதிரி எத்தனை கொடுத்தா சாப்பிடறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவோம், வேண்டான்னு சொல்லுவோமா? இல்லவே இல்லை. நீங்க இந்த சாண்ட்விச் கடையில சாப்பிட்டு இருக்கிறீங்களா? பாருங்க ஒரு கடைசியில ஒரு தானாவை போட்டுட்டு உலகத்திலே எல்லாருக்கும் வேண்டுமாடாது என் பாட்டை கேட்கக்கூடிய நிற்க நண்பர்களே வணக்கம். என்னை போல ஆசை இருந்தது உனக்கும். நாளை முடிஞ்சு செய் எல்லாமே தேடி வர உனக்கும். தேடி வர உனக்கும். அப்படி